Poco X3 GT இந்த ஸ்மார்ட் போனை பத்தி கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. சைனாவில் லான்ச் பண்ண Redmi Note 10 Pro 5G அந்த ஸ்மார்ட் போனை அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணாம அப்படியே வியட்நாம், மலேசியாலலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் இந்தியாவிலையும் லான்ச் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாக இருந்துகிட்டு இருந்துச்சு. பட் இப்போ இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு கிடையாது. இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் போனை லான்ச் பண்ண போறது இல்லை அப்படின்றத அஃபிஷியலா Poco உடைய CEO அஞ்சு சர்மா ஒரு ட்வீட் மூலியமா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. எதற்காக இந்த ஸ்மார்ட் போன் இந்தியாவுக்கு கிடையாது, இந்தியாவில் லான்ச் பண்ண போறது இல்லை அப்படின்ற காரணத்தையும் அந்த ட்வீட்லயே அவர் சொல்லியிருக்காரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி Poco கிட்ட இருந்து Poco F3 GT அண்ட் Poco X3 Pro அப்படின்ற ரெண்டு ஸ்மார்ட் போன் அவைலபிளா இருக்கு 20K 25K பட்ஜெட்டுக்கு. அப்படி இருக்கும்போது புதுசா ஒரு ஸ்மார்ட் போனை கொண்டு வந்து எங்களுடைய கஸ்டமர்ஸை நாங்க கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லி தான் இப்போ இந்த ஸ்மார்ட் போனை நாங்க கொண்டு வர போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இவர் சொல்றதெல்லாம் பார்த்தா ரியல்மியை மீன் பண்ற மாதிரியே இருக்கு. அது என்ன கதையோ அது இருந்துட்டு போகட்டும். பட் Poco F3 GT இந்தியாவுக்கு கிடையாது, இந்தியாவில் லான்ச் பண்ண போறது இல்லை அப்படின்றது மட்டும் அஃபிஷியலா இப்ப கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ ரெட்மி கிட்ட இருந்து Redmi Note 10 Pro 5G நம்ம எதிர்பார்க்கலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இன்னும் நமக்கு கன்ஃபார்ம்டா தெரியல. அதை பத்தின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ வரைக்கும் வெளியே வரல. பட் மோஸ்ட் ப்ராபபிலி நெக்ஸ்ட் மந்த் இதை பத்தின ஏதாவது இன்ஃபர்மேஷன் அஃபிஷியலா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா செப்டம்பர் இல்ல அக்டோபர் மந்த்ல இந்த Redmi Note 10 Pro 5G இந்தியாவில் ரெட்மி பிராண்டுக்கு கீழேயே நம்ம எதிர்பார்க்கலாம்.